ஆல் பிரைஸ் லார்ட், திஸ் இஸ் தேங்கா ஹியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு மூவி பார்த்தேன். என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா ஜோசப்னு சொன்னாலே நம்மளுக்கு நம்மளுடைய சண்டே ஸ்கூல் அண்ட் பிபிஎஸ் ஞாபகம் தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இந்த ஸ்டோரி கேட்டு பழகிருப்போம். பட் கேட்கறத விட நான் ஒரு மூவியா பார்க்கும்போது ஐ எம் டோட்டலி இம்ப்ரெஸ். ஏன்னு சொன்னீங்கன்னா ஜோசப் அவருடைய கஷ்டத்திலும் சரி நஷ்டத்திலும் சரி அவ்வளவு பொறுமையா போனா. பிளஸ் அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாவே காட் மேல மட்டும்தான் இருந்தது. அவரோட வெயிட்டிங் பீரியட்ல கூட அவன் எதுக்கு இது டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு காட் கிட்ட ஒருத்தவங்க கூட கேட்கல. ஏன்னா அவனோட ரிசோர்ஸ் ஃபுல்லா காட் மேல மட்டும்தான் இருந்துச்சு. பிகாஸ் நம்ம கூட காட் கிட்ட ஒரு விஷயம் இசப்பா எனக்கு இதை பண்ணுங்க நம்ம கேட்டுருக்கோம். பட் அது நடக்க டிலே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்ம கோவப்படுறோம். எனக்கு இந்த விஷயம் நடக்கல, சம்டைம்ஸ் காட் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா? ஆனா அவன் எல்லா விஷயத்திலும் அவ்வளவு பொறுமையா ஃபுல் ஃபோக்கஸ்டோமே அவர் மேல மட்டும்தான் வச்சிருந்தான். ஸோ நம்ம கூட நம்மளுடைய வெயிட்டிங் பீரியட்ல அந்த என்ன பர்பஸ்க்காக டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்காக ப்ரே பண்ணும்போது ஒரு நினைக்கிற டைம்ல நமக்கு கிடைக்கும் போது மட்டும்தான் அது ஒரு பிளஸிங்ஸாகவும் இருக்கும், தென் அது ஒரு மிராக்கிளாகவும் இருக்கு. கரெக்டிங் நம்மளோட பிளானை விட காடோட பிளான் பெஸ்டா இருக்கும். ஸோ அவர் மேல பாதிக்கப்படும்போது கண்டிப்பா யோசிப்பு ஒழுக்கின தேவன் நம்மளையும் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம தலை கொஞ்சம் இடத்துல பேசப்பாங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.